ஆமீன். ஆமீன். இன்று 26ஆம் தேதி 5ஆம் மாதம் 26ஆம் தேதி வைகாசி மாதம் 26ஆம் தேதி மே மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர் தாமே இந்த நாட்களை ஆசீர்வதித்து தருவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவரை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com என்ற இணையதளங்கள் மூலம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு உழைப்பில் கேட்க போகின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமீன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகவர்களை கர்த்தர் தாமே இணைத்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இப்போதும் எச்சரிக்கையாயிரு, பரிசுத்த ஸ்தலமாகிய ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். 1 நாளாகமம் 28:10 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். இப்போதும் எச்சரிக்கையாயிரு, பரிசுத்த ஸ்தலமாகிய ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆமேன், ஆமேன். பரிசுத்த ஆலயமாகிய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அதனாலே நீங்கள் உற்சாகமாக திடமாக அதை நடப்பிக்க ஆயத்தமாவோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இணைந்திருக்கிற ஊழியர்களோடு நாங்கள் புதிய வாரத்திலே புதிய நாளிலும் இணைந்து இலங்கைக்காக மற்றும் நாடுகளுக்காக ஜெபிப்பதற்காக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் தங்கியிருக்கிற நாடுகளுக்காக எங்களுடைய எல்லாவித காரியங்களுக்காகவும் ஜெபிப்பதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமாக உங்களை அழைத்திருக்கிறார். அதிகால வேளையிலே சௌரி டொலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வேயிலிருந்து இணைந்திருக்கிறார். யாழ்ப்பாண பகுதியிலிருந்து சகோதரி பாபி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சகோதரி தயா அவர்கள் பவனியா பகுதியிலிருந்து இரவு வேளையில் இணைந்திருக்கிறார்கள். இன்றைய நாளிலே புதிதாக சகோதரி ரொஷானி அவர்கள் இணைவார்கள். மட்டக்களப்பு பகுதியிலிருந்தே அவர் இணைவார்னு விசுவாசிக்கிறோம். அவருக்கு இணைப்பு கொடுத்திருக்கிறோம், அழைப்பு கொடுத்திருக்கிறோம். அவரையும் நினைவு கொண்டு கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் நாங்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். கர்த்தருடைய கரத்தில் எல்லோரையும் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு சித்தமானவர்களை அழைத்து அவர் ஊழியங்களுக்கு அழைத்திருக்கிறார். அந்த வேலை கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டையும் குடும்பத்தாரையும் அந்த வேளையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் வாழ்த்தி கொண்டு வரவேற்று கொண்டு இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாவோம். இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு பகுதி யோசுவா 12, ஏசாயா 16, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம். இவற்றை நாங்கள் சனிக்கிழமை ஒலிபரப்பு செய்து உங்கள் எல்லோருக்கும் அனுப்பி தந்திருக்கிறோம். ஒரு சிலர் மாத்திரம் அதை பார்த்திருக்கிறார்கள். மற்றவர்கள் ஏனோ தானோ என்று விட்டு விட்டார்கள். அதிலே விசேடமாக இந்த அதிகாரங்களை நாங்கள் ஒலிபரப்பு செய்து அனுப்பி தருகிறோம். மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். விசேடமாக பரிசுத்த வேதாகமம் இல்லாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், கொண்டு செல்ல முடியாத நாடுகள், இரகசிய கிறிஸ்தவர்கள், படிப்பட்டவர்களுக்காக அனுப்பி கொடுங்கள். அவர்கள் வேதத்தை கையில் ஏந்த முடியாது, ஆனால் இவற்றை கேட்க முடியும். அந்த வகையிலே அனுப்பி கொடுங்கள். நீங்களும் முதலில் கேளுங்கள், அனுப்பி கொடுங்கள். நாங்கள் நாளிலே சனிக்கிழமை இவற்றை ஒலிபரப்பு செய்திருந்தோம், அனுப்பி தந்திருக்கிறோம். வாட்ஸ்அப்பில் எல்லோருக்கும் பார்த்து கொள்ளுங்கள், அதை கேட்டுக்கொள்ளுங்கள். அதன்படி வாசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக, கேட்க உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்களை வரவேற்று கொண்டு பிரிசலோட்டமா ஆமேன் இணைந்திருக்கிறோம். உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமேன். புதிய வாரத்திலும் புதிய உற்சாகத்தோடு கர்த்தர் எல்லோரையும் அழைக்க வேண்டும்.
இந்த கால வேளையிலே 5 பேர் தான் இணைந்திருக்கிறீர்கள். உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ். ஆமீன் ஆமீன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஸ்டி அண்ணா குடும்பத்தையும் சொந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த வெட்கப்பட்டு போகாத ஒரு நிலை எங்களுக்கு வேண்டும். அந்த நிலைமையிலே நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே பார்த்துவிட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். சங்கீதம் 119:6 நாம் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வேதாகமத்திலே அவருடைய கண்கள் அங்கே இருக்கிறபடியால், அங்கு மனுபுத்திரரை அவர் நோக்கி பார்க்கிறபடியால், அவருடைய கற்பனைக்குள்ளே நாங்களும் இணையும் போது நிச்சயமாகவே நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. 2வது காரியம், அவர் நமக்கு துணியா இருக்கும் போது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் எல்லா நேரமும் அவர் எங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமுடைய நிழலில் தங்குவான் என்று சொன்ன தேவன், அந்த நிழலுக்குள்ளே நாங்கள் வரும்போது நிச்சயமாகவே நாங்கள் காக்கப்படுகிறோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏசாயா 50:7 வசனத்திலே, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் பாறை போல ஆக்கினேன் என்று சொல்லி அங்கு வேதம் சொல்லுகிறதை நாங்க இருந்தார் எவரும் எங்களை மேற்கொள்ள முடியாது என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. நாங்கள் அடுத்த காரியம், நாம் அவரால் நிரப்பப்படும் போது நாங்க வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். யோவேல் 2:26 வசனத்திலே, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நாங்கள் தேவனுடைய நீதி எங்களுக்குள்ள இருக்கிறபடியா நாங்கள் நீதிமான் என்ற ஒரு பட்டத்தை பெற்றிருக்கிறோம். அந்த பட்டத்துக்கு ஏற்றதாய் நாங்க வாழ வேண்டும். ஒவ்வொருத்தரும் அந்த பூமியிலே என்னென்ன பட்டங்களை பெற்றிருக்கிறார்களோ அதுக்கு ஏற்றபடி அவர்கள் வாழ வேணும் என்று சத்திய பிரமாணம் எடுக்கிறார்கள். ஆகவே நாங்களும் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் தேவனோடு வாழ, தேவனோ எங்களை நிரப்ப நாங்களும் அவருக்கு ஏற்றதாய் இனியாய் இருந்து அவர் சொல்லுகிறதை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. அப்படி நாங்கள் தேவனுடைய நாமத்தை துதிக்கும் போது அவருடைய அதிசயம் விளங்கும், அவருடைய சன்பூரணம் எங்களுக்குள்ளே நிலை நிற்கும். அதனால் நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 3வது காரியம், தேவனை அறிந்து கொள்ளும் போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் அவரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நித்திய ஜீவனை நான் அழிப்பேன் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோவேல் 2:27 நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறேன் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவரும் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே அவருடைய ஜனம் ஒரு நாளும் அங்கு வெட்கப்பட்டு போவதும் இல்லை, பசியினால் வருந்துவதும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் வெட்கப்படாம இருக்கணும் என்றால் தேவனுடைய கற்பனையை நாங்கள் கை கொள்ள வேண்டும். அவர் எங்களுக்கு துணியாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய ஆவியானவர் எங்களை நிரப்ப வேண்டும். ஆவியிலே நிரப்பம் வரும்போது தான் வேதத்தில் உள்ள ரகசியங்களை நாங்கள் அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சலாக்கியத்தை பெற்றுக் கொள்வோம். அது மட்டுமல்ல, நாங்க வேதத்தை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். அவரை அறிய 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 மெய்யான ஒன்றான தேவசுதனை நாங்கள் அறிய அறிய எங்களை அவர் மாற்றிக்கொண்டே இருப்பார், எங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அவருடைய நிழலே நாங்கள் தங்குவோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய பதத்தின் நிழலே எங்களுக்கு பிரதான நிழலை கொடுக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஜெபத்துக்காக கடந்து செல்வோம்.
இணையத்திலே இணைந்திருக்கிற யாவருக்கும் நம்முடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர் எங்கள் இலங்கை தேசம் முழுவதும் தேவனுடைய கற்பனையை கைக்கொள்ற ஜனங்களாய் மாற வேண்டும். அவர் தேவன் கண்ணோக்கும் போது அவர்களுக்குள்ளே ஒரு ரட்சிப்பு காணப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென் ஆமென். நன்றி நன்றி சாமி, நன்றி அப்பா. ஆமென் ஆண்டவரே. ரோமன் 5:5 கூறுகிற ஆண்டவரே, உங்களுக்கு அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெக்கத்தில் போட கர்த்தரங்களை விட மாட்டார். அதற்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. ஆமென். Those who have hope in the Lord will never discourage or disappointed. Thank you சாமி அப்பா. அந்த அருமையான வார்த்தைய சிஸ்டங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த அந்த வல்லமை நிறைந்த அந்த வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே அப்பா. இந்த காலை நேரம் உங்களோட வார்த்தையினாலும் உங்களோட வசனத்தின் மூலமாக எங்களை பலப்படுத்தி எங்களை தைரியமாக்கி கொடுக்கிற இந்த வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேரம் நாங்க யாவரும் ஒருமனப்பட்டு இந்தியா தேசத்துக்கு ஜெபிக்கிறதுக்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி சாமி அப்பா. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர் அப்பா. இன்று மட்டும் காத்து வந்த தகப்பனே, இனிமேலும் காக்க போற உங்களுடைய கிருபைகளுக்கு நன்றி சாமி அப்பா. உங்களோட வாக்கு தத்தத்தின்படி அங்குள்ள மக்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்ய அந்த வேறு இரக்கத்தின் தகப்பனே, நீங்க வல்லமை நிறைந்த அன்பு நிறைந்த தகப்பனே, அவர்களை ரட்சிக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அந்த நாட்டுல ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. அழிந்து போன ஆத்துமாக்கள் ஆண்டவரே, அவர்கள் அழிந்து போகாத வண்ணமாக அந்த ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிதான உங்களோட கிருபையை கொடுத்து அவர்களை ரட்சிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாமம் இனிதான நாமம் அப்பா. உங்களுடைய இயேசுவின் நாமம் என்று கூறும் பொழுது அப்பா எல்லாமே அத்தேறும் ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு அங்குள்ள மக்களுக்குள்ள பெரிதான அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. நீங்க ஒரு போலும் நேற்றும் இன்று மாறாத தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேன். அதிசயமானவரே அப்பா. ஆலோசனை கத்தர், வல்லமை உள்ள தேவாய், வரங்களில் நிறைத்து ஆண்டவரே உங்களுடைய ஈவை எங்களுக்கு இலவசமா கொடுத்தீங்க ஐயா. அதே மாதிரி இவங்களுக்குள்ளேயும் இறங்கி அவங்களை ரட்சிக்கும்படி கேட்டுக்கலாம். ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அங்க உள்ள நாட்டுல எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உங்களோட ரத்தத்தை தெளிக்க ஆண்டவரே எல்லாரையும் ரட்சிக்கும்படி கேட்டுக்கிறோம் ஐயா. நீர் பெரியவர், நல்லவர். உலகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு இருக்கிற பெரியவர், கர்த்தர் பெரியவர், நல்லவர், போதுமானவர் என்று கூறிக்கொண்டு ஆண்டவரே அவர்களும் கர்த்தருக்குலாம் மகிழ்ச்சியா இருந்து அந்த நாட்டிலே ஒரு மகிழ்ச்சியான உங்களோட அன்பை கொடுத்து ஆண்டவரே கர்த்தரால மாத்திரமே அதிசயம் செய்ய முடியும் இந்த நம்பிக்கை அவர்களுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கிறோம் ஐயா. இந்த காலை நேரம் சிஸ்டர் ரீட்டா அப்பா, நீங்க உங்களோட அழைப்பின்படி நீங்க அவர்களை வழிநடத்தி கொண்டு வர்ற கிருபையில காணி நன்றி சாமி அப்பா. உங்களோட கரத்துல இந்த ஊழியத்தை வைத்து இந்த கால நேரம் வைத்து எல்லா ஊழியங்களையும் நீங்க வழிநடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி அம்மையா. சங்கமம் வானொலியை நீங்க அழைத்த எங்களையும் ஆண்டவரே, நித்திய வெளிச்சத்துக்கு அழைத்த யாவரையும் ஆண்டவரே உங்க ரத்த கோட்டைக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க. இந்த காலை நேரம் இந்தியா ஸ்ரீலங்காக்கு ஜபிக்கிறா, ஸ்ரீலங்காக்கு மட்டுமில்ல எல்லா நாடுகளையும் நினைக்கிறோம். எல்லா இடங்களையும் அப்பா நீங்க சீக்கிரமா வர போறீங்க. அதுக்காக நீ ஆண்டவரே உங்களோட வருகை கிட்டி விட்டது. அதுபடியா ரட்சிப்பினால அவங்களை மகிழ்ச்சியாக்கும்படி கேட்டுக்கணும் ஐயா. நாங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பது போல அவர்களையும் நீங்க அழைத்து வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஜெனரல் சிஸ்டர் இந்த காலை நேரம் அவங்களை டைமை ஒதுக்கி உங்களுக்கென்று மகிழ்ச்சியா நின்று எங்களுக்கு என்கரேஜ் பண்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு வசனத்துக்கும் நன்றி செலுத்தினப்பா. அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஐயா, பாஸ்டர் வெங்கட், யாவரும் தொடக்கி இந்த ஊழியத்தை ஆண்டவரே நீங்க முடிக்க வல்லவரா இருக்கீங்க. ஒரு புதிதான ஊழியக்காரரை கொண்டு யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வச்சு உங்களோட நாமத்தை புதிதாக இந்த காலை நேரம் மாலை நேரம் என்று பார்க்காமைக்க ஆண்டவரே எந்த நிமிடம் எங்களுக்கு ஒரு ஜெப ஆவியை கொடுத்து எங்களை இன்னும் உங்களுக்குள்ள வளர செய்யுங்க ஐயா.
எல்லா விதமான தேவையான சிந்தனைகளை அகற்றி அப்பா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை யாவரும் என்னிடத்தில் வாருங்க என்று கூறியபடி அங்க எல்லா விதமான சிந்தைகளை அகற்றி ஆண்டவரே உங்களுக்குள்ள ஒரு புதிதான அன்பு எங்களுக்கு தந்து உங்களுக்குள்ள மகிழ்ந்து புதிதான நாளாக்கி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்கள் நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி உங்கள் ஜெபத்தை முடிக்கிற ஆண்டவரே உங்கள் நாம மட்டுமே மகிமைப்படுவதாக இயேசை மூலம் கேட்கிறோம் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமேன் 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 ஆமேன். நாங்கள் சுகுமாரி சிஸ்டரை நாங்கள் விളിக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்களுடைய தேசத்தின் திருச்சபைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் சம்பூரணத்துக்காகவும் தேவனை அறிகிற அறிவுக்காகவும் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி சிஸ்டர். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் ஆவியானவரே, கால நிலைகளை வேறுபடுத்தி ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதிகாலையை கொடுத்து அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்ட நீதிமொழிகளில் சொல்லப்பட்டு இருக்கிறதுப்பா ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளுடைய சமூகத்துக்குள்ளே வந்திருக்கிறார்கள் ஆண்டவர். நாங்களோ அதிகாலையை முடித்து அதிகாலையிலுமே தேடி இந்த வார்த்தையை தியானித்து உமக்கு ஆராதனை செய்து இந்த நேரத்திலும் கூட இந்த மாலை வேளையிலே உடைய பிள்ளைகளுக்காக தேசங்களுக்காக ஜெபிக்க தந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த விண்ணப்பத்தின்படி என் தகப்பனே கர்த்தாவே தேசங்களிலே என்னவரை இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளையும் என் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக்கெடுக்கிறேன். உடைய வருகை நாட்கள் அது சீக்கிரமாக இருக்கிறதுப்பா ஆண்டவரின் திருச்சபைகள் எவ்விதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறது ஆண்டவர். ஜனங்கள் எவ்விதமாக பரிசுத்தமாக ஆராதனை செய்கிறார்கள். எல்லா காரியங்களையும் குறித்து உடைய கண்கள் ஆண்டவரே மனுபுத்திரமே ஆண்டவரே அப்படி நோக்கமாக இருந்து விளாவிக் கொண்டு இருக்கிறதுப்பா ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே என் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தேசங்களில் இருக்கிற ஆண்டவரே திருச்சபைகளை உடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக்கொடுக்கிறேன். என் ஆண்டவரே ஸ்ரீலங்கா தேசத்தில் இருக்கிறதான திருச்சபைகள் ஒவ்வொன்றையும் என் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே ஒப்புக்கொடுக்கிறேன். பரலோக ராஜாவே, இந்த திருச்சபைகள் பரிசுத்தமாக்கப்படுவதாக என் ஆண்டவருடைய பயம், என் ஆண்டவருக்கு ஆண்டவரை தொழுது கொள்கிற அந்த பயம், என் ஆண்டவர் பார்க்கிறார் என்ற பயம் ஆண்டவர் ஒவ்வொரு திருச்சபைகளுக்குள்ளும் வருவதாக என் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது கடைசி காலமாக இருக்கிறபடியால் ஆண்டவரே தகப்பனே பயமில்லாதபடி பரிசுத்தம் இல்லாதபடி ஆண்டவரே பள்ளிவிடத்தில் ஏறி ஆண்டவரே கத்தந்த பிரசங்க மேடையில் ஏறி ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை ஆண்டவரை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் ஆண்டவரே அப்பா, என் ஆண்டவரே அந்த இடம் தேவ பயத்துக்குரிய இடம் என்பதை அவர்கள் அறிந்து ஆண்டவரே கத்தாய் மந்தைகள் சிதறடிக்கப்படாதபடி ஓநாய்கள் வந்து பட்சித்து போட்டு விடாதபடி ஆண்டவரே ஓநாய்கள் சபைகளுக்குள்ளே வரும்போது ஆண்டவரை ஆண்டவரை ஓநாய்களுக்கு அந்த இறையாக மந்தைகளை கொடுத்து விடாதபடி ஆண்டவரை மந்தைகள் மேல் ஆண்டவர் கரிசனையும் காட்டி ஆண்டவரே கர்த்தாவை இந்த திருச்சபைகளை நடத்துவதற்கு என் ஆண்டவரை ஒவ்வொரு மேய்ப்பதற்கு அப்பனையும் ஆண்டவரை ஞானத்தையும் நமக்கு பயப்படுகிற கொடுப்பீராக ஆண்டவரை. எங்கு பார்த்தாலும் ஆண்டவரை அப்பா அங்கே காசு கொடுக்குற அங்கே போவோம், இங்க காசு கொடுக்குற இங்கே போவோம், அங்கே ஆண்டவர் அதை கொடுக்குற இதை கொடுக்குற ஆண்டவரே இந்த பணத்தின் மேல் கொண்டிருக்கிறது. பரிசுத்தத்துக்கு நேராக அல்ல ஆண்டவரே. இந்த நாட்களை பணத்துக்கு நேராக ஆண்டவரே கர்த்தாவே அவருடைய காரியங்கள் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்ப விசுவாசத்திலே ஆண்டவரை துவங்கி விசுவாசத்தை முடிக்கிற திருச்சபைகள் இயேசுவின் நாமத்துல உண்டாவதாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. திருச்சபைகளுக்குள்ளே பரிசுத்தம் உண்டாகட்டும் கர்த்தாவே. திருச்சபைகளுக்குள்ளே போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வேதனையோடும் கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் உபத்திரவங்களோடும் வியாதிகள்
அதே வேதனையோடு ஆண்டவரே ஜனங்கள் மீண்டும் திரும்பி வருகிறார்கள் என்றால் என் தேவனாகிய கர்த்தர் வாசம் செய்கிற இடத்துல விடுதலை உண்டு, சுகம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, ஆண்டவரே சமாதானம் உண்டு. ஆண்டவரே அப்பா, இந்த நாட்களிலே ஆண்டவரே பிள்ளைகள் விதமாக கடந்து வருகிறதை குறித்து என் ஆண்டவரே நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே நிர்மின சபைகளாக ஆண்டவரே சபைகளை மாற்றுவீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த ஊழியக்காரிகளை ஏற்படுத்துங்க. என் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு திருச்சபைகளையும் பரிசுத்தமாக்குவீராக நிச்சயிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துவீராக. பிரசங்கங்கள் எல்லாம் ஆண்டவர் இந்த நாட்கள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது செழிப்பின் பிரசங்கம், செழிப்பின் உபதேசங்கள் ஆண்டவரை ஒரு நாள் ஆண்டவருடைய வருகையை குறித்ததான காரியங்களை சொல்லிக் கொடுப்பதில்லை. இன்னைக்கு ஆண்டவரை எத்தனையோ ஆத்துமாக்கள் பாதாளத்தை நோக்கி ஆண்டவரை கடந்து போகிறார்கள், பின்மாற்றம் அடைந்து போகிறார்கள். ஆண்டவரே அப்பா, என் தகப்பனுடைய கரம் அந்த ஒவ்வொரு திருச்சபைகள் மீதும் இறங்கட்டும். இந்த நாட்களில் சபைகள் எல்லாம் என் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படட்டும் ஐயா. என் ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. திருச்சபைகள் எல்லாரும் ஆயத்தப்படவர். ஆண்டவரை கர்த்தாவே போதுகரமாக என் ஆண்டவர் உதவி செய்வீராக நான் செபிக்கிறேன். அல்லேலூயா. என் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ள இந்த நேரத்தை நினைப்பு கிடைக்கிறேன். ஆண்டவரே மீதியாக நடக்க போகிற ஆண்டவரை ஆராதனை பகுதிகள் அந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. பரிசுத்தாவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இணைந்து கொண்டு செபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. சங்கமம் வானொலி ஆசீர்வதிப்பீராக. பிரதரை ஆசீர்வதிப்பீராக. சிஸ்டரை ஆசீர்வதிப்பீராக. பேர குழந்தைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. மலை மேல் இருக்கிற பட்டணம் ஒரு நாள் மறைந்திருக்காது ஆண்டவரே. அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உடைய பிள்ளைகள் இந்த ஊழியத்தை நிமித்தம் பிரகாசிக்கத்தக்கதாக, அநேக தேசங்களுக்கு ஊழியங்கள் கடந்து போகத்தக்கதாக, அநேக பிள்ளைகள் 5 கன்னங்களில் வாழ்கிற பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிற ஒரு ஊழியமாக என் ஆண்டவரை எல்லா இடத்திலும் இருந்து உடைய பிள்ளைகளை நீ சேர்த்துக் கொள்வீராக நான் செபிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டு இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பீராக. பிரதரை ஆசுவதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசுவதிங்க. நல்ல உடல், நல்ல சுக பலன், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம், தீர்காயுசை கொடுங்க. சிஸ்டரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் இந்த ஊழியத்தை தாங்கி ஆண்டவரை நடத்துகிறார்கள். என் ஆண்டவரே கர்த்தருடைய மகளை ஆசீர்வதிப்பீராக. நல்ல சரீர சுக பலத்தை கொடுப்பீராக. என் ஆண்டவருடைய கரமுடைய மக்களோடு கூட இருந்து பலப்படுத்தும் தீர்க்காயுசை கொடுங்க ஆண்டவரே. வேற குழந்தைகளை ஆசீர்வதிப்பீராக. நல்ல ஞானம், அறிவு, புத்தியினால் நிரப்பி அந்த தேசத்திலே என் ஆண்டவர் எல்லா சத்ருவின் கிரியைகளுக்கும் சாத்தானின் வல்லமைகளுக்கும் பொல்லாத துறைத்தனங்களுக்கும் விலக்கி அன்றைய ரத்தத்தினால் மூடி மறைத்து குடும்பத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராங்க நான் செபிக்கிறேன். ஆண்டவரே நடத்துகிற சிஸ்டரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அவர்களுக்கு அதிகாலையாக இருக்கிறது. அதிகாலையிலே என் தேவனாய் கர்த்தரே தங்களை அர்ப்பணித்து ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்து வருகிறார்கள். என் ஆண்டவர் அவர்களை நீர் ஆசீர்வதிப்ப. குடும்பத்தை ஆசிரியர் பிள்ளை செல்வங்கள் இருந்தால் பிள்ளை செல்வங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்துவீராக. வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஜெபத்துக்குரிய பிரதிபலனை கொடுத்து இந்த இடத்துல வந்து அந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக அந்த ஊழியத்தை செய்வதற்கு என் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும்படியாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்திலே எல்லாருக்குள்ளும் ஒரு உத்தம வாழ்வு வர வேணும். எல்லா இருதயங்களும் சிந்தைகளும் ஒரு சார்ந்த குணத்துக்குள்ளே வர வேணும் என்று சொல்லி அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே துதியின் அபிஷேகம் இறங்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். இந்த பிதாவே, தேவனீர் எங்க தேசத்தை பொறுப்படுங்கள் அப்பா. பிதாவே, தேவனீர் எங்க தேசத்து மக்களை பொறுப்படுங்கள் தேவனே. பிதா, கடைசி நாட்களிலே மாம்சமான வாக்களித்தின் தேவனே, இலங்கை தேச மக்கள் மீது தேவன் உங்களுடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. பிதா, பட்சபாலம் இல்லாத தேவனே, ஒவ்வொரு மீதும் உங்களுடைய ஆவியை ஊற்றி இந்த மக்களை விடுதலை செய்யுங்க ஆவியானவர். நன்றி அப்பா. இவருடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், இரத்த பலிகளை என் தேவனே மன்னிங்கேசு ராஜாவே, மன்னிங்கப்பா. பிதாவே, மன்னிங்கேசு ராஜா. இவர்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா, ஒரு புதிய ஆவியை கொடுங்கப்பா. சகலத்தையும் புதிதாய் மாற்றுங்கேசு ராஜாவே.
இலங்கை தேசம் அப்பா கர்த்தருடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருபை செய்யுங்களப்பா பிதாவே. தேசம் கர்த்தருடைய வார்த்தையிலே கட்டுப்படாவிட்டால் கர்த்தருடைய முயற்சி எல்லாம் வீணன் சொன்னீங்களே ராஜாவே. இலங்கை தேசம் நம்முடைய சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனை கடைசியாக உரைத்தார், சர்வ சிருஷ்டிக்கும் பூமியில் உள்ள சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று ராஜா. சுவிசேஷத்தை இலங்கை தேசம் அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. நன்றி என் தேவனே, சோஸ்திரம் அப்பா பிதாவே. தேவனே, இந்த மக்களுடைய கட்டுக்களை நாம் அறிவிக்கப்படுவதாக, இவருடைய நுகத்தடிகள் உம்முடைய அபிஷேகத்தாலே முறிக்கப்படுவதாக என் தேவனே. தேவனே, இந்த மக்களை தேவனே பாவத்துக்கு அடிமையா இருக்க மக்களை மீட்டுக் கொள்ளுங்க ராஜாவே. அடிமையா இருக்க பிதாவே. தேவனே, விபச்சார வேஷத்தின் மக்களை மீட்டுக் கொள்ளுங்க ராஜாவே என் தேவனே பிதாவே. தேவனே, இலங்கை தேசத்து மக்களை விட்டு வெளியே என் தேவனே. குடும்பங்களுடைய வார்த்தையிலே கட்டுப்படுத்தி ராஜாவே என் தேவனே. கர்த்தர் வீட்டை கட்டாவிட்டால் கட்டளை முயற்சி சொன்னீங்க ராஜாவே என் தேவனே. அசைக்கப்படும் சொன்னீங்கப்பா. வார்த்தையிலே தேவனே அப்பா, இந்த குடும்பங்கள் கட்டுப்படுத்தி செய்யுங்கப்பா பிதாவே. என்னுடைய ஜனங்களோ வேத அறிவில்லாமல் சங்கடமாக சொன்னீங்கப்பா பிதாவே. சத்தியத்தை அறிவியல் சத்தியமாக விடுதலையாக்கும் சொன்ன தேவனே அப்பா பிதாவே. இலங்கை இயேசு கிறிஸ்துவை பிதாவே மக்களுக்காக செய்தி முடித்தீங்களே ராஜாவே. எல்லாம் முடிந்து சொன்னீங்களப்பா பிதாவே. பாவங்கள், அக்கிரமங்கள், நோய்கள், வியாதிகள், பலவீனங்கள் யாரையும் சுமந்து தீர்த்தீங்களப்பா பிதாவே. தேவனே கிருபை செய்யும் சிறந்தவங்களப்பா. சுவிசேஷத்தின் ஒளி தேவனே இந்த மக்களுடைய செல்லப்படி தடுத்து செயல்படுத்துகிறவனை அனுப்பி நமக்கு குழந்தை பிதாவி கிருபை செய்யுங்கப்பா பிதாவி. கிருபை செய்யுங்க சத்திய வார்த்தையை சுவிசேஷமாய் கொடுங்க சொன்னீங்க ராஜாவே தேவனே. கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. வல்லமையினாலே அபிஷேகத்தினாலே விசுவாசங்களை நிரப்புங்கப்பா பிதாவே. கரங்களினாலே செய்யுங்கப்பா பிதாவே. தேவனே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட தேவனே நன்மை செய்கிறவர்களை சுற்றி திரிந்தார், சுகப்படுத்துறவர்களை சுற்றி திரிந்தார், விசுவாசங்களை திறத்துவர்களை சுற்றி திரிந்தார் என் தேவனே பிதாவே. தேவனே வல்லமையும் தேவனே ராஜாக்களும் நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பிதாவே. செய்யுங்களப்பா சொன்னீங்களப்பா பிதாவே. பிதாவே சொன்னீங்க ராஜாவே. தேவனே இந்த மக்களை தேவனை ஆதாயப்படுத்திக் கொண்டவனை கிருபை செய்யுங்கப்பா. நன்றி தேவனை சுவாசம் ஐயா. நன்றி அப்பா பிதாவே. கிருபை செய்யுங்க. இதுவரை கிரியை செய்ய முடியாத மனிதன் பிதாவே இந்த கடைசி காலத்திலே தேவனை ஒருவருக்கும் சுவிசேஷம் அறிவிக்காதபடி தேவனை பிதாவே தடை செய்த சட்டங்கள் அப்பா பிதாவே சொல்லி இருக்கிறீங்களே ராஜா. கிருபை செய்யுங்கப்பா இந்த காலத்தில் இந்த பிதாவே. இயேசுவே தேவனே உங்களுடைய கிருபையின் ஆவியை மக்கள் ஊற்றுங்கப்பா ராஜா. அன்பு ஆவியை நிறுத்துங்க. கடைசி நாட்களிலே அன்பு குறைந்து போகும் சொன்னீங்க ராஜாவே. உங்களுடைய பரிசுத்த உங்களுடைய அன்பை ஊற்றுங்கப்பா இந்தவரே. வம்சமான யாவர் மேல் ஊற்றுங்கப்பா. எங்க தேசத்தில் உள்ள கனிகள் மீது, பாலகர் மீது, அதிகாரிகள், தலைவர்கள், ராணுவத்தில் இருந்தவர்கள் கடைசி நாட்களில் சொன்னீங்க தேவனே. நீங்கள் வாக்கு மாற தேவனே. கிறிஸ்துக்கள் இருக்கிறது
கட்டளை நிற்கின்றவனே பிதாவே, தேசங்களே சமாதானத்தை கட்டளப்பா, நீங்கள் சமாதானத்தை குணங்களை ராஜாவே என் தேவனே நன்றி அப்பா. நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. இவங்களை கேட்டு நீங்கள் நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். உங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமீன் 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 ஆமீன். நாங்கள் சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சுமதி ரவி அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எங்கள் தேசத்தில் ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள் பொல்லாப்புக்கு விலகி அந்த இன வேற்றுமையை காட்டாதபடி, மொழி வேற்றுமை காட்டாதபடி, எல்லாரும் மனுஷ குலம் என்று சொல்லி அவர்கள் நினைக்கக்கூடியதா எல்லாருக்குள்ளும் ஒரு இருதயம், ஒரு சிந்தை, அதுக்கு விரோதமா நாங்க செயல்படக்கூடாது என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமீன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மீண்டும் ஒரு புதிய வாரத்துக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த சங்கமம் வானொலி ஊடாக நாங்கள் ஜெபிக்கிற விண்ணப்பங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தர எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதியும். இங்கே 2 3 என் நாமத்தினால் கூடியிருக்கிறீர்களோ அங்க மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தெய்வமே அப்பா, நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற விண்ணப்பங்கள் எல்லாம் உமது சன்னிதானம் எட்டுவதாக சுவாமி. அப்பா, விசேஷமாக இந்த வேளையிலும் நாங்கள் இலங்கை தேசத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் நாட்டை ஆள்வோர், ஆட்சி செய்வோர் அனைவரையும் உமது கரத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல ஞானம், புத்தி, அறிவை கொடுத்து நாட்டை ஒப்படி ஆளோனும், ஆட்சி புரியோனும் என்ற நல்ல பக்குவத்தை நீர் அருள் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாட்டை ஆள்வது மிக சுலபமான காரியம் இல்லை. ஆதியமாக இந்த இடத்திலே பல மொழி பேசும் மக்கள், பல மதத்தவர்கள், பல ஜாதி மக்கள் இருக்கிறார்கள் இலங்கை தேசத்திலும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஏற்ற விதத்திலே அவர்கள் நல்ல தீவை கண்டுகொள்ள நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சர்வ வல்லவரே அப்பா, ஒவ்வொரு மக்களும் வேறுபாடின்றி அப்பா ஒருமனப்பட கிருபை செய்யும் ஆண்டவரே. ஜாதி, மத, மொழி, இன வேற்றுமைகளை எல்லாவற்றையும் விடுத்து அப்பா, மனித இனம் ஒன்று, குலம் ஒருவரே தெய்வம் என்பதற்கேற்ப ஒவ்வொருவரும் நல்ல மனதோடு வாழ பிரிவினைகளை எடுத்து போட்டு, கசப்புகளை எடுத்து போட்டு அப்பா, நாங்கள் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள் போல இந்த இலங்கை தேசத்திலே உள்ள மக்கள் மனமாற நீர் கிருபை செய்யும் ராஜா. சர்வ வல்லவரே, சர்வத்தை ஆளும் தேவனே. இங்கு குணக்குகள், ஊழல்கள், தீவினைகள், தொல்லைகள் இருக்கிறது அந்த இடத்திலே நீர் ஒவ்வொருவரையும் சமாதானப்படுத்தும்படியாக, சந்தோஷம் நிறையும்படியாக நாங்கள் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். சர்வ வல்லவரே, நீரே நல்ல தேவன். இந்த உலகத்தை படைக்கும் போது நீர் நல்லவென்று கண்டு படைத்தீர் ஆண்டவரே. அப்பா, மனிதனை இன்னத படைப்பாய் படைத்தீரீங்க ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிற இவ்வேளையிலே நாங்கள் வேறுபாடு இன்றி ஒருமனப்பட்டு எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்ற எண்ணத்துடன் ஒவ்வொரு இலங்கை மக்களும் தங்கள் மனதை பலப்படுத்த நீர் ஆவியானவர் ஒவ்வொருக்கும் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சர்வ வல்லவரே அப்பா, நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவராயிருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பதற்கேற்ப நீர் எங்களுக்கு எத்தனையோ வழிகளை எங்களுக்கு போதித்திருக்கிறீர் அப்பா. உவமைகள் மூலம், வரலாறுகள் மூலம் எங்களுக்காக கற்பித்திருக்கிற தெய்வமே. நாங்கள் அதன் மூலம் வேறுபாடுகள் இன்றி எல்லோரும் ஒருமனப்பட்டு இந்த சத்திய வேதத்தை உலகமெல்லாம் அறிந்து கொண்டு அதன்படி வாழ
ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களிலே விசேஷமாய் உதவி புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சர்வ வல்லவரே, ஒவ்வொரு தலைவர்கள், ஆட்சி செய்வோர், ஆட்சி புரிவோர் அப்பா எல்லோரையும் உமது ஆவியால் நிரப்பி அப்பா நல்ல முறையிலே அந்த ஆட்சியை நிலைநிறுத்த இந்த இடங்களிலே இருக்கிற தீய சக்திகள், சாத்தானின் கெடுபிடிகள் எல்லாம் நீங்கி அப்பா பரிசுத்தமும் சமாதானமும் அன்பும் இந்த இடத்திலே சிறக்கும்படியாக நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். தெய்வமே அப்பா, நீரே நல்ல தேவனாயிருந்து ஒவ்வொருவரை நீர் ஆழ்ந்து வழி நடத்துவீராக. எல்லாவற்றையும் நீத்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன். உங்கள் செபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக, உங்களை ஆற்றி தீர்த்துவாராக. ஆமேன், ஆமீன், ஆமேன். நாங்கள் கனிஷ்டா தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்திலே கல்லான இருதயங்கள் நவமான இருதயமாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இன்றைய நாட்களிலே துன்மாக்கம் பெருகி இருக்கிறது, அங்கு கொலைகள் பெருகி இருக்கிறது, கொள்ளைகள் பெருகி, இதிலே இருந்து இந்த கல்லான இருதயம் படைத்தவர்கள் நவமான இருதயமாய் மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். ஆமாண்டவரே அப்பா, தகப்பனே அப்பா, அதிகாலையில இருந்து இம்மட்டு நேரம் கண்மணி போல பாதுகாத்த தேவனப்பா. அப்பா, இனி இந்த இரவு வேளைகளிலும் அப்பா நீங்கள் கண்மணி போல உண்மை பாதுகாப்பீங்களப்பா. தகப்பனே அப்பா, விசுவாசிக்கிறேன், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று தகப்பனே அப்பா சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தகப்பனே, இந்த இலங்கை தேசத்திலே ஆண்டவரே அப்பா, தகப்பனே அப்பா, காடான இருதயங்கள் அப்பா. தகப்பனே, நீங்கள் நீதிமொழிகளில் எழுதி இருக்கிறீங்களப்பா, காடான இருதயங்கள் அப்பா. காடான இருதய காடு என்று சொன்னால் அவர்களுக்கு டம்பண்டு கோவங்கள் வரும், அவர்கள் இருதயத்துல கெட்ட நினைவுகளாக இருக்கிற காடு என்று சொல்லி அப்பா நீங்கள் தெளிவாக எங்களுக்கு வார்த்தையில சொல்லி இருக்கிறீங்களப்பா. அந்த வார்த்தையின்படி அப்பா இந்த தேசத்திலே வாழுகின்ற மக்கள் அந்த வார்த்தை அந்த ஒவ்வொருத்த இருதயத்துக்கு சென்றடையும்படியாக அப்பா ஆண்டவரே, அந்த வார்த்தை அப்பா ஒவ்வொரு மனித இருதயத்துக்கும் செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா, அதிலிருந்து அவர்கள் வெளியில வரணும் ஆண்டவரே அப்பா. என் தந்தையே, இப்படியான கடினமான இருதயங்களை உடைத்து போடுங்கப்பா. தகப்பனே, அன்பான இருதயங்களை ஊற்றுங்க ஆண்டவரே அப்பா. தகப்பனே சப்பா, ஒரு ஸ்கூல்ல கூட தகப்பனே அப்பா, தகப்பனே ஒரு ஆசிரியர் கூட பிள்ளைகள்ல அன்பில்லாப்பா ஆண்டவரே. அந்த ஒரு பிள்ளையை பார்த்தா அந்த பிள்ளைய, ஒரு பெண் பிள்ளை, ஒரு ஆம்பளை கையை பிடிச்சு நுண்ணுறது, பிள்ளைகளை துன்புறுத்துறார்கள் ஆண்டவரே அப்பா. ஏனென்றால் அவர்கள் இருதயம் காடாக இருக்கிறதப்பா, அவர்கள் இருதயத்துல அன்பில்லை ஆண்டவரே அப்பா. இப்படியான மனிதர்கள் ஆண்டவரே தகப்பனே அப்பா, பிள்ளைகளை கை போடாத படிக்கு பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளையும் தன் சொந்த பிள்ளைகளை நேசிக்கின்ற கல்லான இருதயங்களை எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரேப்பா. ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரே மாறணும் ஆண்டவரேப்பா. இந்த இலங்கை தேசத்திலேயே 25 மாவட்டங்கள் மூல முடுக்கள் அனைத்திலையும் எங்கெங்க இருக்கிறார்களோப்பா, அனைத்து மக்களையும் அப்பா அவங்களோட கரத்திலே ஒப்பு கொட்டுக்கிறேன் ஆண்டவரேப்பா. அவர்கள் இருதயங்கள் உடைக்கப்படணும் அப்பா. சிறு பிள்ளைகளை நேசிக்கின்ற இருதயம் வேணும் அப்பா. நேசிக்கின்ற இருதயத்தை கொடுங்கப்பா. சகோதரர்களை நேசிக்கின்ற இருதயங்களை கொடுங்கப்பா ஆண்டவரே. கடினமான இருதயங்களை எடுத்து போடுங்கப்பா. கல்லான இருதயங்களை யாவுப்பா தகப்பனே. இந்த இருதயங்களை நீட்ட வல்லதாக இருக்கிறீங்களப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா வெள்ளியை புடமிடுகிறது போல புடம் விட்டு இன்றைக்கு அப்பாவின் பாதத்திலே நிற்கத்தக்கதாக எங்களை நிறுத்தி இருக்கிறீங்கள் தந்தை அப்பா ஆண்டவரே அப்பா. நாங்கள் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போது என் அப்பா பார்த்து கொண்டிருக்கிறாரே, என் தந்தை எங்களை பார்க்கிறாரே என்று பயந்து நாங்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைத்து நடக்கிறோம் ஆண்டவரே அப்பா. பிள்ளையை பெருகுதலாக பேசுறோம் என்றாலும் அதை பயத்துடன் நாங்கள் எப்படி அந்த பிள்ளைக்கு நாங்கள் கொண்டு நடத்தணும் என்று யோசிக்கிறோம் ஆண்டவரே. இதே போல அனைத்து மக்களும் அப்பா அப்பாவின் பிள்ளைகளாக மாறணும் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருவருக்கும் அப்பா பிள்ளைகளை நேசிக்கின்ற மனிதர்களை நேசிக்கின்ற எல்லா உயிர்களும்
உயிர் என்று நேசிக்கிற எண்ணத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரேப்பா நித்தமும் ஆக்சிடென்டப்பா, ஒவ்வொரு நாளும் ஆக்சிடென்ட் ஆண்டவரே. இப்படியான கடினமான இருதயங்கள் இருக்கின்றபடியால் ஆண்டவரே இப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குதப்பா. இந்த கடினமான இருதயங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறீங்கள் தந்தையப்பா. தகப்பனே அப்பா ஆவியாக ஒவ்வொரு அப்பா அப்பா தகப்பனே அப்பா அன்பான இருதயத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்க போவதற்கு நன்றி அப்பா. இந்த இளமை கேட்ட நன்றி ஆண்டவரேப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்பா கடினமான எண்ணங்களை மாற்றி அன்பான இருதயத்தை கொடுத்து இந்த இலங்கை தேசம் உங்களோட கரத்திலே ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரேப்பா. யாவையும் மாற்றி ஆண்டவரே எல்லாம் நல்லதே அன்பான இதயங்களாக மாற்றி ஆண்டவரே துன்மார்க்கத்துக்கு எதிராக படிக்க என் தந்தையின் பாதத்தில் இருக்க அப்பா ஒவ்வொரு இனங்களை அப்பாவின் பாதத்துக்கு அழைத்து வருவீங்கள் ஆண்டவரேப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இனங்கள் தேடி வருகிறார்கள். என் அப்பா நாளைய மனிதர்கள் கேட்கிறார்கள் அப்பா. அப்பா உங்கள் எவ்வளவு நீங்கள் பதில் கொடுத்து கொண்டிருக்கிற பேராளி பேரல் அப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்பா அப்பா இந்த தேசம் ரட்சிப்புக்குள் வரும் வழியாக சொல்லிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. கர்த்தாவே அப்பா அல்லாத இருதயங்களை மாற்றி இந்த தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படணும் அப்பா. அந்தந்த பொறுப்புகள் இருக்கிற மனிதர்கள் அந்தந்த அதிகாரிமார்கள் தங்கள் வேலைகளை சரியாக செய்ய தான் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்காமல் தங்கள் வேலைகளை சரியாக செய்ய நாங்கள் எப்படி என் தந்தைக்கு பயந்து அப்பாவுக்கு 3 நேரமும் ஜெபிக்கிறது போல அவர்கள் மாறணும். இந்த பொறுப்புகள் இருக்கிற மனிதர்கள் மாறினால் இந்த தேசம் முழுவதும் இந்த காரண இருந்தங்கள் அன்பான மனிதர்களாக மாற்ற என் தந்தை வல்லவராக இருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே இந்த தேசத்தில் ஆண்டவரை அன்பான இருந்தவங்களை ஊற்றி ஜனங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ரட்சிக்க போறப்பா. இந்த விக்கிரமங்களை விட்டு ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்க போறதற்காக நன்றியப்பா. நீங்க ரட்சிப்புக்கு கொண்டு வர சொல்லுங்க நன்றியப்பா. சோத்திரம் ஆண்டவரையப்பா. சகலத்தையும் அப்பா உங்களோட கரத்திலே ஒப்புக்கொண்டுகிறேன்ப்பா. தகப்பனே இந்த அடிமையில தகர்த்தியப்பா உயர்த்தி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. நல்ல பிதாவே ஆமீன். ஆமீன். நாங்கள் சுபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சுமதி இணைந்திருக்கிறீங்க. ருசானியா சிஸ்டர் ஏமி உங்களுடைய பேக்ரவுண்ட் சத்தத்தை குறைச்சிடுங்க, சத்தத்தை பார்த்து கொள்ளுங்கள். பேக்ரவுண்ட் சத்தத்தை சிஸ்டர் ஏமி. எங்களுடன் சுமதி நிற்கிறா, மேரி நிற்கிறா, சிஸ்டர் வினோ நிற்கிறா. அது ஏமி அம்மா இப்போ இணைந்தது. ஓகே ஓகே. சுமதி பிரைஸ் தி லார்ட். மைக் எடுத்து விடுங்கம்மா. நாங்கள் மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். மேரி பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்களுடைய மருத்துவ துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அங்கே இருக்கிறவர்கள் சம்பூரணமாய் ஒரு கடமை சரியாக நீதியாக செய்யக்கூடிய கிருபைகளையும் இரக்கங்களையும் அவர்கள் மேல் ஆண்டவர் வைக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் மருத்துவமனைகளுக்காய் அங்கு வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காய் கர்த்தருடைய இரக்கம் வர வேணும் என்று ஜெபத்திலே வழிநடத்துகிறோம். செலுத்துகிறோம். ஆண்டவரே உடைய சமூகத்துல நாங்க கூடிய எடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீ ராமனுமாம் என்னும் பதில் தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுல இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துக்குள்ள ஆண்டவரை ஒப்பு கொடுத்துக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. சஞ்சலங்கள் நீங்கட்டும், தவிப்புகள் ஓடி போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அலங்கத்துக்குள்ள சமார்த்தியம் கூட அதுல சுகத்தியம் கொடுத்து தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட்டு எல்லாரும் சந்தோஷம் சமானோட இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். ஜெஸ்லியா குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜெபிக்கிறேன்.
அவருடைய ஊழியர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வானொலியில இருந்து கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அதே போல ஆவியானவரே இலங்கை தேசத்தை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இலங்கை தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு மருத்துவத்துறையும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் ஆண்டவரே உடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நேர்ஸ் டாக்டர் அங்க வேலை செய்யற ஒவ்வொரு ஸ்டாஃப்களையும் நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு எல்லாம் ஆண்டவருடைய தேவனுடைய அன்பும் தேவனுடைய பயமும் வர வேணும். ஆண்டவரே எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு மிஸ்டேக்க செய்யறாங்க, ஜனங்கள் மறிக்கிறாங்க, சிறு பிள்ளைகள் மறித்து போறாங்க. ஆண்டவரே இப்படியான காரியங்கள் என் ஹாஸ்பிட்டல்ல நடக்காதபடி ஆண்டவரே மருந்துகளை கொண்டு விற்கிறாங்க. ஆண்டவரே இலவசமா கொடுக்குற மருந்துகள் எல்லாம் ஆண்டவரே தங்களோட சொந்த தேவைகளுக்கு எடுத்து பாவிக்கிறாங்க. டாக்டர் மாதிரிலாம் இப்படியான காரியங்கள் இருந்தும் என் தேவன் ஆண்டவரே என் தேசத்துல இருக்கிற NHS ஆண்டவரே அப்பா ஹாஸ்பிட்டல் அதிகாரிகள் ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்கள் எல்லாம் சந்திக்கப்பட வேணும். அவியானவரே நீர் கண்ட்ரோல் பண்ணி நடத்த வேணும், நீங்க ஆளுகை செய்ய வேணும். ஆண்டவரே அப்பா அந்த மனுஷர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா வியாதியில ஆண்டவரே அப்பா மறித்து போகாதபடி இவர்கள் காக்குறதுக்கான ஞானங்களை கொடுக்க வேணும். ஆனாலும் தேவ ஆவியானவர் நீர் எல்லாருக்கும் உயிர் கொடுக்கிற தேவன், நீர் உருவாக்குன தேவனாய் இருந்து இவர்கள் எல்லாம் நீர் ஆண்டவரே ஆளுகை செய்ய. ஆண்டவரே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குல இருக்கிற ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்களும் என் தேவனுடைய கரம் வரட்டும். ஆண்டவரே அப்பா இவங்க படிச்சுட்டு போய் தங்களுக்கு சொல்லி ஆண்டவரே அப்பா பணத்துக்காக ஹாஸ்பிட்டல்களை உண்டாக்கி கொண்டு ஆண்டவரே இலவசமாய் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் மாதிரி இல்லாதபடி ஆண்டவரே ஜனங்கள் மறைத்து போறாங்க. ஆண்டவரே உடனடியாக ஆபரேஷன் செய்ய முடியல. ஆண்டவரே இப்படி எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவரே தந்திரமான காரியங்கள் எல்லாம் நடந்து ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறாங்க. இப்படியாப்பட்ட நேரத்துல தங்களுக்கு சொல்லி ஆண்டவரே அப்பா ஹாஸ்பிட்டல உண்டாக்கி கொண்டு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஜனங்களை ஆண்டவரை மோசம் போக்குற இந்த காரியத்திலிருந்து இலங்கை தேசத்தை மீட்டுக் கொள்ளும்படியாக அப்பா உடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இதுல ஒரு மீட்பு வேண்டும் ஆண்டவரே, இதுல ஒரு ஆண்டவரை மனம் திரும்புதல் வேண்டும் ஆவியானவரே, இதுல ஒரு ரட்சிப்பு வேண்டும் ஆண்டவரே. ஆவியானவரே பாவமான ஜனங்களப்பா, பாவமானவர்களை இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் வந்து இவர்களை நம்பி இருக்கிற போதும் இவர்கள் ஆண்டவரே அசதியாகவும் ஆண்டவர் அதை அசால்ட்டாகவும் எண்ணிக்கொண்டு இவர்களை ஆண்டவரே அப்பா இப்படியான நிலையில ஆண்டவரை தள்ளி விடுகிற இந்த காலங்கள் எல்லாம் ஆண்டவரை என் தேசத்தை விட்டு மாறட்டும், இந்த காரியங்கள் எல்லாம் என் தேசத்தை விட்டு மாறட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறேன். தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலே நீங்க பொறுப்படுங்க ஆண்டவரே. டாக்டர் நர்ஸ்களே அங்க இருக்கிற வேலை செய்யற ஸ்டாஃப்களை நீங்க பொறுப்படுங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு தேவ பயமும் ஆண்டவரே தேவனுடைய காரியம் இவர்களுக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவ பயத்தோடவர்கள் ஊழியம் செய்யணும். ஒவ்வொரு பேஷண்டை பார்க்கிற போது தேவ பயத்துல அவர்கள் ஆண்டவரே பார்க்கணும், இவர்களுக்குள்ள ஒரு அன்பு வரணும், ஒரு விசேஷித்த அன்பு வரணும் ஆண்டவரே. எப்படி என்ற தாய் சகோதரங்கள் வந்து இப்படி ஹாஸ்பிட்டல்ல இருந்தா ஆண்டவரே இப்படி நாங்க பார்க்காம இருந்தா அவ்வளவு நடக்கும் என்று சொல்ற அந்த மன வருத்தம், அந்த இருதயத்தின் பாரம் இவர்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கமும் கிருபையும் ஆகியிருந்து எங்களோட ஹாஸ்பிட்டல்ல பாதுகாத்துக் கொள்ளுங்க. NHS ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் அதிகாரிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களுக்குள்ள நிறைய திட்டங்களை கொடுங்க, எப்படி இவர்களை பார்க்கணும், இந்த மருந்துகள் எல்லாம் ஆண்டவரே மாறி மாறி கொடுக்காதபடி ஆண்டவரே இந்த மருந்துகளை கொண்டு விற்காதபடி ஆண்டவரே இதற்கெல்லாம் ஒரு சட்ட திட்டங்களை ஏற்படுத்தி இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஹாஸ்பிட்டல் அதிகாரிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆம்புலன்ஸ்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஏற்ற வேளையில ஏற்ற நேரத்துல ஆண்டவர் இன்னொரு ஹாஸ்பிட்டல் போறதெல்லாம் ஆண்டவரே இவர்கள் ஞானத்தோட பாதுகாப்பாவோட இந்த வாகனங்களை ஓட கட்டத்திற்கு செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மருந்து கொடுக்கிற போதும் எல்லா மருந்துகளையும் ஆண்டவரே வித்தியாசமா மாத்தி கொடுக்காதபடி ஆண்டவரே தயவு அவர்களுக்கு ஞானம் உண்டாக்கட்டும் ஆண்டவரை. ஞானம் வேண்டும் ஆண்டவரை. இவர்களுக்கு வேலை செய்ய பணத்துக்காக மாத்திரம் வேலை செய்து அவசரங்களுக்காக மட்டும் வேலையை செய்து பணத்தை சம்பாதித்துக் கொண்டு அந்த பாவமான காரியத்தை செய்யாதபடி என் தேவன் நீர் இவர்களுக்கு இரக்கம் செய்யும்படி அவங்களுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தரின் ஜெபத்தை கேட்டபடி நாளை நன்றி செலுத்தி துதிகனமை எல்லாம் செலுத்தி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்டு நிற்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். சுமதி அவர்களை பிரைஸ் தி லார்ட். சுமதி பிரைஸ் தி லார்ட். எங்கள் தேசத்தின் கல்வித்துறைகளுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். மாஸ்டர்மாருக்காய், பாடசாலைகளுக்காய், டீச்சர்மாருக்காய், அங்கு மாணவர்களுக்கும் டீச்சர்மார்களுக்கும் அங்கு வித்தியாசங்களை காண்பிக்க கூடியதாய் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளை அவர்களுக்கு மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாய் கர்த்தர் தாமே அவர்களுக்குள்ள உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
ஹalleluya ஸ்தோத்திரமானவரே ஸ்தோத்திரிக்கிறீங்கப்பா துதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்கிறேன் கர்த்தாவே பிதாவே குமாரனே பரிசுத்த ஆவியானவரே இரக்கம் நிறைந்த ஆண்டவரே கூறி உங்கள் நாமத்தை போற்றதுள்ள வாழ்த்து கொடுத்த மகாபரிசாதத்துக்காக நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே இதோ தகப்பனே ஐயோ ஒரு குடும்பத்தில எல்லாரும் இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம் ஆண்டவரே எல்லாமே எங்களை கூட்டி சேர்த்த நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே எல்லா சேவைகளையும் சந்தித்து வைத்து இந்த சங்கமம் எல்லா இடங்களுக்கும் ஆண்டவரை செல்ல கர்த்தாவே உதவி செய்யும்படியா தேவ ராஜ்யத்தை கட்ட தேவ சுவிசேஷத்தை ஆண்டவரை கொண்டு சென்று ஆண்டவரை எல்லா ஜனங்களும் ஆண்டவரை ஏசப்பா தேவ அன்பை ருசி பார்க்க கர்த்தா இந்த சங்கமம் கல்வியாக இருக்கிறபடியுமே நன்றி இது ஆண்டவரை தேவ சித்தத்தின்படி இந்த சங்கமமானது ஆரம்பிக்கப்பட்டதால் ஆண்டவரை இம்மட்டுமாய் தேவன் நடத்தி வருகிறேன் ஆண்டவரை அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை இதை சத்தங்களை தொகுத்து அவருடைய காலத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் கொண்டுதான் இந்த சங்கமம் இடங்களுக்கும் கடந்து செல்ல எந்த இடங்களிலெல்லாம் இல்லையோ அந்த இடங்களெல்லாம் கடந்து செலுத்தோம் அவருடைய கர்த்தாவே உதவி செய்யும்படியாக ஆண்டவரை நீங்க கரக்கான சரங்கள் கர்த்தாவே நீங்க உதவி செய்யுங்க ஜபிக்கிறேன் ஆண்டவரை தகப்பனே இது ஆண்டவரை தகப்பனே இது ஆண்டவரை இந்த வழியில கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை வைக்கிறேன் ஆண்டவரே தப்பா தகப்பனை விசேஷமா கல்வி அமைச்சைக்காக வருகிறேன் ஆண்டவரை திட்டக்காக வருகிறேன் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்க பொறுப்பெடுத்து கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் மாணவர்களுக்கு நல்ல ஆண்டவரை பல திட்டங்களை எழுதுவதற்கு ஆசிரியர்களாக நீங்க இடைப்படும்படியாக நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவரை ஏசப்பா தகப்பனே இந்த ஆண்டவரை ஏசப்பா நல்ல அறிகுறிகளை எங்கள் ஆசிரியர்களுக்கு ஆண்டவரை அவர்கள் கர்த்தாவை அழைத்து ஒரு இடத்துல அழைத்து நல்ல ஆண்டவரை புத்தி நிறையை சொல்லி கர்த்தாவே அவர்கள் எப்படி ஆண்டவரை மாணவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் எப்படி ஆண்டவரை ஏசப்பா கல்வி திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் எல்லா காரியங்களும் ஆண்டவரை எங்கள் கல்வி அமைச்சு ஆண்டவரை அவர்கள் ஒரு இடத்துக்கு கூட்டி சேர்த்து கர்த்தாவை நல்ல ஞானத்தை போதிக்கிற ஒரு ஆண்டவரை மனிதர்களை கர்த்தாவை நீங்க ஆண்டவரை வரைக்கும்படியாக நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவரை நாங்கள் பார்க்கிற சாலம் ராஜாவின் ஞானத்தை கொடுத்தீங்களே ஆண்டவரை ஏசப்பா சாலம் கொடுத்த ஞானத்தில் ஆண்டவரை எங்கள் கல்வி அமைச்சு கொடுக்க முடியாது ஆண்டவரை பார்க்கிற ஒவ்வொரு மாணவர்களின் சரியான முறையில நடத்த ஆசிரியர்களை கர்த்தர் தாமே ஆண்டவரை வழிநடத்த முடியாது நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரை நல்ல ஆலோசனை இல்லாத இடம் தீர்க்கட்டு போக வேதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவர் நல்ல ஆலோசனைகளை கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரை அது மாத்திரல்ல மாணவர்களுக்காக சொல்லிக்கிறேன் மாணவர்களுக்கு தாமே ஆண்டவரை ஏசப்பா தகப்பன் ஆசிரியர்களுக்கு கீழ்படிய பிள்ளைகளால் கருத்தமாக ஆண்டவரை அவர்கள் ஆண்டவரை மாணவர்கள் நாளைய பிரஜைகளாக இருக்கிறார்கள் ஆண்டவரை அவர்களுக்கு தாமே ஆண்டவரை ஏசப்பா சரியான முறையில ஆசிரியர்கள் வழிநடத்தவும் ஆசிரியர்களுக்கு கீழ்படியும் மாணவர்களாக இவர்களை கருத்த வழிநடத்தப்படுகிறார் நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவரை மாணவர்கள் ஒவ்வொருவரும் கருத்தாவே முறை ஆண்டவரே ராஜ்யத்துல கருத்தாவே பம்புள்ள பிள்ளைகளாக இருக்க ஆண்டவரே ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவரை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை மாணவர்களை ஆசிரியர்கள் ஒப்பு கொடுக்கிறேன் அது மட்டும் மாணவர்கள் உதவி செய்ய நல்ல கல்வி திறன்களை கொடுங்க ஆண்டவரை எந்த தகப்பனே ஆவியானவரை அவர்கள் எந்த ஒரு தரிசனத்தோடு உதவி செய்ய ஆண்டவரை அவர்களுக்கு போகாதபடி தரிசனங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற தகப்பன் உதவி செய்யும்படியாக நான் சொல்லிக்கிறேன் ஆவியானவரை நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஆண்டவரை யாரும் கல்வி கற்கும் ஆசையோடு இருந்து கொண்டு கல்வி கற்க முடியாம வறுமை கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரை ஏசப்பா ஆண்டவரை தேவனை அறிந்து கொள்ளும் அறிவு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே கல்வி கற்கும் இடங்களில் எல்லாம் தேவ சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே ஆவியானவரே அப்பா பிதாவே நம்முடைய கிருபையின் காரணம் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்தும் இந்த பூமியில ஒருவரும் கெட்டு போறது நம்முடைய சித்தம் அல்ல ஆண்டவரை ஏற்பா நீங்க ஆண்டவரை உங்களுடைய சித்தத்தில் படித்த
வார்த்தையின்படி ஆண்டவரை நடத்தும்படியாக உங்களுடைய கருத்து இந்த விண்ணப்பத்தை ஒப்புக் கொடுத்து என்னை தலைமட்டு முன்ன தாழ்த்தி உங்களை வாகனப்படி இந்த நாள் உயர்த்தி எடுத்துக் கொடுக்கிறேன். இறக்கமுள்ள எங்கள் நல்வழியாவே. ஆமென். ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எஜமானின் கண்களிலே கிருபையும் இரக்கமும் கிடைத்து நல்வாழ்வு வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென், ஆமென். நாங்கள் வீணோ அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ்லோட் வீணோ பிரைஸ்லோட். நீங்கள் எங்கள் தேசத்தின் விவசாயம், கைத்தொழில், சுற்றுலா, மீன்பிடி இவைகளிலே கர்த்தருடைய கரம் கூட இருந்து எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து எங்கள் தேசத்தை நிவித்தியாக்கும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு புதிய நாளை ஆண்டவரே எங்களுக்கு தந்து இந்த இடத்திலே எங்களை கூட்டி வந்த கிருபைக்காக உமக்கு கூடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நீங்கள் எங்களை காண்கிறது ஆண்டவரே, காக்கிற தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை உம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீங்களே தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே, எத்தனையோ தடைகள் அப்பா, எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ நோய்கள் ஆண்டவரே அப்பா, எல்லாவற்றிலும் கூட எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துற கிருபைக்காக, அன்பிற்காக கூடி நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்துல நீங்கள் கூட்டி வந்து ஆண்டவரே அப்பா, நீங்கள் ஜெபிக்க வைத்திருக்கிறீங்களா ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் பரிசுத்தர் ஆண்டவரே, பரிசுத்தர் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவர்களின் நோய்களை ஆண்டவரே நீங்கள் அப்பா எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக சுமந்து தீர்த்தவரே, அடிக்கப்பட்டவரே. தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் கூட இருந்தங்களை நடத்துகிற அன்பிற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் செலுத்துகிறோம் என் தகப்பன். கர்த்தாவே ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியை தந்து அப்பா, இந்த சங்கம வானொலியிலே வந்து ஒவ்வொரு குடும்பங்களாக வந்து ஜெபிக்க வைத்திருக்கிறீங்களா ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவர். வருகிற ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவர். தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் வருகிற எல்லா தடைகளையும், தடங்களையும், நோய்களையும் அப்பா தகப்பனே எல்லாவற்றையும் எடுத்து போட்டேன் தேவனே. கர்த்தாவே, இந்த இடத்திலே குழுமி கூடி வர ஆண்டவரே தகப்பனே, எங்களோடு கூட இருங்க ஆண்டவர். கர்த்தாவே, நீங்கள் தான் ஐயா தடைகளை எடுத்து போடுகிற தகப்பன் ஆண்டவரே. ஒவ்வொருவரின் தடைகளையும் எடுத்து போடுங்க தகப்பன். கர்த்தாவே, ஜெபிக்கிற வேளையில் வருகிற தடைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த தடைகளினால் ஆண்டவரே மனம் சோர்ந்து போகிறதை அறிந்திருக்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே, ஒவ்வொருவரின் தடைகளையும் எடுத்து போட்டு நிறைவையும் சமாதானத்தையும் தந்து என் தேவனே இந்த இடத்திலே ஜெபிக்க வைக்கிறதுக்காக ஐயா உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த வேளையிலும் என் ஆவியானவரே தகப்பன், எந்தெந்த மூலைகள், எந்தெந்த தேசங்கள் இந்த ஒலி ஒலிக்கிறதோ, இந்த சங்கம வானொலி அப்பா, இந்த ஜெபங்கள் அவர்களின் காதுகளில் கேட்கிறதோ தகப்பனே, ஒவ்வொருவரும் இதை கேட்டு மனம் திரும்பும்படியாக, ரட்சிக்கப்படும்படியாக அப்பா நாங்கள் வாஞ்சித்து கேட்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனே எங்களைப் போல மன சமாதானத்தோடும் நிறைவோடும் உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளும் அப்பா விடுபட்டு போகாதபடி என் ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. இருதயத்தில் இருக்கிற கடினங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதியான இருதயத்தை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவர். உம்மை பின்பற்றி வாழுகிற பிள்ளைகளாக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றி போடுங்க என் தகப்பன். கர்த்தாவே ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைகளை அறிகிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவர். உம்முடைய வார்த்தைகளை அறிகிற போது, உம்முடைய வார்த்தைகளை கவனித்து ஆராய்ந்து நடக்கிற போது எவ்வளவோ சமாதானம் ஆண்டவர், எவ்வளவோ இன்பமான காரியங்கள் நிறைவேறுகிறது என்று அவர்கள் ஒவ்வொருவரும் அறியாண்டவரே
ஒவ்வொருவரோடும் இடைப்படுங்க என் தேவனே. கர்த்தாவே, உம்மை அறியாத பிள்ளைகள் ஆண்டவரே, கர்த்தாவே, ஜெபிக்க முடியாத பிள்ளைகள் ஆண்டவரே, ஜெபிக்க தெரியாத பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்பா தாங்கள் கண்களை மூடி எங்கள் தகப்பன் இருக்கிறார், என் தேவன் எங்களை காத்து கொள்வார் என்ற வார்த்தை ஒன்றே போதும். ஆமாண்டவரே, அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் தங்களுடைய தேவைகளை சந்திப்பார்கள், உங்களை சந்திப்பார்கள் ஆண்டவர். ஆமாவியானவரே, ஒவ்வொருவரோடும் இடைப்படுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டியாக இருங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அப்பா உம்மை அறியாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஒவ்வொரு பெரியோர்களும் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை அறிக்கையிடுகிற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை அறியாத பிள்ளைகளுக்கு மனித தயவை கொடுங்க ஆண்டவர். தகப்பனே, அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கூறுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, காலங்கள் ஆண்டவரே சமீபமாய் இருக்கிறதே என் தேவனே. கர்த்தாவே, உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறதே என் தகப்பனே. கர்த்தாவே ஆண்டவரே, அப்பா காலங்கள் இருக்கிறதே, நாட்கள் இருக்கிறதே அப்பா. நாங்கள் அப்பா திரும்ப ஜெபிப்போம், திரும்ப நாங்கள் வாசிப்போம், திரும்ப பங்கு பெறுவோம் என்று சொல்லி இருக்காதபடி தகப்பனே, ஒவ்வொருவரும் என் தேவனே மும்முரமாய் இருந்து என் தேவனே அப்பா ஓடோடி வந்து உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு ஆண்டவரே உம்முடைய சமீபத்தில் வாழ ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொருவருக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வருகையின் காலத்தில் என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுபட்டு போகாதபடி என் தேவன் உம்முடைய பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி போடுங்க ஆண்டவர். அப்பா, கிடங்கிலே அந்த பிள்ளைகள் தள்ளப்பட்டு போகாதபடி, நாங்களும் தள்ளப்பட்டு போகாதபடி விசுவாசத்தோடு நாங்கள் உம்மை பின்பற்றி வருகிற பிள்ளைகளாக தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே அப்பா, மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு அப்பா, மற்றவர்கள் கண் பார்வைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று எண்ணாத படிக்க தேவனே, உம்முடைய பரலோக ராஜ்யத்திலே எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதே என்று ஒவ்வொருவரும் ஆண்டவரே இருதயத்திலே இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, எங்களுடைய இருதயத்தில் அப்பா, இருதயத்தில் எண்ணுகிற எண்ணங்கள், இருதயத்தில் எண்ணுகிற சிந்தனைகள் யாவும் ஆண்டவரே ஜெபங்களாக மாறட்டும் என்றவனே. கர்த்தாவே, ஆவியானவரே, மற்றவர்கள் பார்க்கிறார்களே, எப்படி சொல்லுவார்களே, இப்படி ஜெபித்தால் எப்படி, இப்படி ஜெபித்தால் அப்படி என்று எண்ணாதபடி என்றவனே, பரலோக தகப்பன், நீங்கள் எங்களை காண்கிறீர்கள் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் உவர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி போடுங்க ஐயா. தகப்பனே கர்த்தாவே, ஆமாண்டவரே, எங்களுடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அப்பா தகப்பனே உம்முடைய சன்னிதானத்தில் கேட்கட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே கர்த்தாவே, இங்க பரிசுத்தர் என்று அப்பா அந்த இடங்களில் ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு தூதர்களின் மத்தியில் ஒவ்வொருவருக்கும் அப்பா காதுகளில் எங்கள் ஜெபங்கள் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, பூலோகத்தில் இருக்கிற பிள்ளைகளும் அப்பா பரிசுத்தர் என்று தேவனை தரிசிக்கிறார்கள் என்று அப்பா, பரலோகத்தில் இருக்கிற அப்பா உம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, நீங்களும் ஆண்டவரே அப்பா சந்தோஷப்படும்படியாக நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் என் தகப்பனே. எங்களுடைய ஜெபங்கள் அப்பா, இருதயத்துல வருகிற ஜெபங்கள் உம்முடைய ராஜ்யத்திலே கேட்கப்படட்டும் என் தகப்பனே. கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்களினால் என் தகப்பனே அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் என் தகப்பனே, ரட்சிக்கப்படட்டும் ஆவியானவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவனே எந்தெந்த இடங்களில் எந்தெந்த வேளைகளில் ஆண்டவரை எங்களுடைய ஜெபங்களை கேட்டு என் தகப்பனே
ஆவியானவரே அப்பா ரட்சிக்கப்படுகிறார்களோ என்று பரலோகத்திலே மகிழ்ச்சி அந்த இடங்களில் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். என் தகப்பனே, ஒருவர் நிமித்தம் என் தேவனே உம்முடைய பரலோக ராஜ்யத்திலே சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம். என் தகப்பனே, கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்கள் ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத பிள்ளைகளின் காதுகளில் ஒலிக்கட்டும். என் தேவனே, கர்த்தாவே, அவர்கள் உம்மை அறிந்து ரட்சிக்கப்படட்டும். என் ஆவியானவரே, கர்த்தாவே, உம்மை அறிகிற பிள்ளைகளாக அப்பா எல்லா பிள்ளைகளையும் மாற்றி போடுங்க. என் ஆவியானவரே, இந்த வேளையிலும் என் கர்த்தாவே தகப்பனே அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். என் தகப்பனே, கர்த்தாவே, ஒவ்வொரு தொழில் துறைகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பாதபடியில் தருகிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, அவர்கள் செய்கிற தொழில்கள், அவர்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் என் தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு மனித யாவற்றையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உற்சாகத்தோடும் அப்பா எந்த ஒரு சோர்வும் இல்லாதபடி அந்த பிள்ளைகள் அப்பா எங்களுடைய சகோதர சகோதரிகள் அப்பா அதை செய்யும்படியாக தகப்பனே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இடைப்படுங்க. என் தேவனே கர்த்தாவே, அந்த தொழில்களில் ஆண்டவரே ஆசீர்வாதம் பலுகி பெருகும்படியாக தகப்பனே நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே, எத்தனையோ தொழில்கள் ஆண்டவரே விடுபட்டு போய் செய்ய முடியாமல் அப்பா அவர்களால் செய்ய முடியாமல் தகப்பனே தடைப்பட்டு இருக்கிறது. என் கர்த்தாவே, ஆவியானவரே, அந்த தடைகளை எல்லாவற்றையும் விட்டுத்து போட்டேன் தேவனே. தொழில் துறைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொழில் செய்கிற ஒவ்வொரு மக்களையும் அப்பா தகப்பனே உற்சாகத்தோடு எழும்பி செய்யும்படியாக தகப்பனே அவர்களோடு கூட இருந்து இடைப்படுங்க. என் தேவனே கர்த்தாவே, ஆவியானவரே, ஒவ்வொரு வளங்களும் பெருகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, வளங்களினால் என் தேவனே ஒவ்வொரு தொழில் துறை வளங்களினால் அப்பா மக்கள் அப்பா வளர்ந்து இன்னும் அதிகமாக பெருகி ஆண்டவரே அப்பா நிறைவோடும் சமாதானத்தோடும் இருக்க அப்பா தகப்பனே பஞ்சம் பிணிகள் நீங்கி போகும்படியாக என் தேவனே கர்த்தாவே அந்த தொழில் துறைகளை ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த தொழில்துறை இல்லாதபடியினால் என் தேவனே தேசங்களில் பஞ்சங்கள் நிறைந்திருக்கிறது ஆண்டவரே, பஞ்சங்கள் நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே, இப்படியான காரியங்களில் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தொழில் செய்ய முடியாமல், தொழில்நுட்பங்கள் இல்லாதபடி, தொழில் செய்கிற கருவிகள் இல்லாதபடி அப்பா அவர்கள் ஆண்டவரே வேதனையோடு நாங்கள் செய்ய முடியாது என்று கைவிரித்துக் கொண்டு இருக்கிறதை அறிந்திருக்கிறீர்கள் என் தகப்பனே. கர்த்தாவே, அவர்களுக்கு அப்பா தகப்பனே என்னென்ன தேவைகளோ அவற்றை சந்தியுங்க ஆண்டவரே. அவைகள் ஆண்டவரே அவர்களுக்கு கிடைத்தவனே தொழில்களை இன்னும் விருத்தியாக நடந்தவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, தேசங்களில் பஞ்சம் அப்பா பஞ்சம் கொடுமையினால் வாடி போகாதபடி என் தகப்பனே அப்பா ஒவ்வொரு தொழில்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு தொழில்களை நடத்த ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே மூடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இடைப்பட்டு வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நீர் சொல்ல ஆகும் ஆண்டவரே, நீர் கட்டளையிட எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. என் தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இடைப்பட்டு நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. இந்த சங்கம வானொலியில் வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. இதை நடத்துகிற அப்பா அந்த எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. அப்பா அந்த நடத்தும் போது அந்த கருவிகளை அப்பா ஒவ்வொரு கருவிகளை
உம்முடைய ரத்தத்தினால கழுவி ஆண்டவர் எந்த ஒரு தடைகளும் தடங்களும் இல்லாதபடி என் தகப்பனே இந்த வானொலி ஆண்டவரே மென்மேலும் சிறப்பித்து நடக்கும்படியாக ஜெபித்து கேட்கிறேன் என் தகப்பனே. கத்தாரை கூட இருந்து நடத்தி வழி நடத்தி பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய கரத்திலே தருகிறேன் என் ஐயா. நன்றி ஆண்டவரே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களையும் பிள்ளையும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்க புவனேஸ்வரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord, sister. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த தேசங்கள்ல தேவனுடைய ரட்சிப்பு வரட்டும். சங்கம வானொலிக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த இரவு வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி இந்த வேலையிலும் இலங்கை தேசத்தை உங்களுடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. இலங்கை தேசத்தை நீங்கள் பொறுப்படுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பன். அப்பா, உங்களுடைய சமூகத்திலே நித்தமும் தேவ பிள்ளைகள் தகப்பனே இலங்கை தேசத்துக்காக பரிந்து பேசுகிறார்கள் தகப்பனே. இலங்கை தேசத்துக்காக கண்ணீர் வடித்து பேசுகிறார்கள் தகப்பனே. அப்பா, எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறது எங்கள் தெய்வமே. இலங்கை தேசத்துக்காக மனம் இறங்குங்க ராஜா. இலங்கை தேசத்துக்காக உம்முடைய கண்களிலே கிருபையும் இரக்கமும் கிடைக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இலங்கை தேசத்தை கட்டி கிரிய செய்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள், புக்கிரக பாப சாப வல்லமைகள், ரத்தம் சிந்திய கூக்குரலின் அலறலின் சத்த பாவங்கள் தகப்பனே, எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் இலங்கை தேசத்துக்காக மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. மன்னிக்கும் குணம் படைத்த மகத்துவமான தெய்வமே, மன்னிப்பதில் வல்லவரே, மனமிறங்கும் தெய்வமே, இலங்கை தேசத்துக்காக மனமிறங்கி தகப்பனே இலங்கை தேசத்தின் அத்தனை பாவங்களையும் நீர் மன்னித்து தகப்பனே இந்த இலங்கை தேசத்தில் வாழுகிற ஜனங்களுக்காக தகப்பனே நீங்கள் இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்போ ஜனங்களையும் பொறுப்படுங்க. ஜனங்கள் எத்தனை பேர் தகப்பனே, அத்தனை ஜனங்களுக்கும் உமது நாமம் மகிமைப்படுத்துகிற தகப்பனே ஒவ்வொரு ஜனங்களின் நிர்ணயத்துக்குள்ளும் இருபுறமும் கருக்குள்ளப்பட்டு சென்று அடைவதற்கு தகப்பனே இலங்கை தேசத்திலே உம்மை அறியாத ஜனங்களுக்கு தகப்பனே வழி நடத்துவதற்கான வழிகளை படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னீங்களே அப்பா. உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் இலங்கை தேசத்துக்கு நீங்களே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருந்து ஜனங்களை நாங்கள் எப்படி உண்மை அறியாது இருந்தோமோ தகப்பனே, எங்களை நீர் எப்படி அழைத்து வந்தீரோ தகப்பனே, அதே போல உண்மை அறியாத ஒவ்வொரு ஜனங்களை நீங்கள் அழைத்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, நீங்கள் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிற இந்த வேளையிலே அப்பா, மாமிசமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்ன தகப்பனே, மாமிசமான அனைவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றி ரட்சிப்புக்குள் அழைத்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அழைத்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. பெற்றோர் முதல் பிள்ளைகள் வரை தகப்பனே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகள், ஆவிகள், மது போதையின் ஆவிகள், போதை வஸ்துகளின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவி, இச்சையின் ஆவி, கொலையின் ஆவிகள் தகப்பனே, கொலையை தூண்டி விடுகிற செய்கிற பொல்லாத அசுத்த ஆவிகள் தகப்பனே எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே முறியடித்து போடுகிறேன் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுங்க தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு ஒவ்வொரு
கிராமத்தையும் தொட்டு அந்த கிராமத்தை தொட்டு மாவட்டத்தை தொட்டு தகப்பனே இலங்கை தேசம் முழுவதையும் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே, தொடும்படியாக ஜெபிக்கிறேன். இலங்கை தேசம் முழுவதிலும் தகப்பனே உம்முடைய எழுப்புதல் அக்கினியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே, எழுப்புதல் அக்கினியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி புதலை ஊற்ற போகிறபடியா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா இலங்கை தேசத்தில் எங்கெங்க சபைகள் இருக்கிறதோ தகப்பனே அத்தனை சபைகளுக்கும் மூலமாக தகப்பனே அத்தனை சபைகளும் நிரம்பி வழியத்தக்கதான ஆத்துமாக்களை அழைத்து செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா என்னாலே எதுவும் முடியாது தகப்பனே, எந்த முடியாது தகப்பனே, ஆனால் உம்மால் மாத்திரம் எல்லாமே ஆகும் ராஜா. உம்மால் மாத்திரம் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது தகப்பனே. நீர் ஏற்றதை செய்து முடிக்கிற தகப்பன் ராஜா. இலங்கை தேசத்திலே இருக்கிற சபைகளுக்கும் தகப்பனே உம்மை ஜனங்களை எழுப்புதல் மூலம் அழைத்து செல்லும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. இலங்கை தேசத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆத்ம பலத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உண்மையும் உமது ஊழியத்தை செய்வதற்கு தகப்பனே பிள்ளைகளும் ஒரு தகப்பனே அறுவடை செய்வதற்கு தகப்பனே பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் யோசனையும் சிந்தனையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெருமை போட்டி பொறாவாறு ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சமூகத்திலே மத்தியிலே பிள்ளைகள் ஜனங்களுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நல்ல இரக்க தயவு குணமடைத்த பிள்ளைகளாக உதவும் பிள்ளைகளாக உணவுகளை பகிர்ந்து கொள்ளும் பிள்ளைகளாக பிள்ளைகளாக தகப்பனே தேவ பிள்ளைகளும் தகப்பனே சாட்சியுள்ள பிள்ளைகளாக நிலை நிற்பதற்கு தகப்பனே உம்முடைய சமூகத்திலே ஒப்புப்படுத்தி ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி செய்து இலங்கை தேசம் முழுவதையும் ரட்சிப்புக்குள் அழைத்து வர போகிறபடியா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா சங்கம வானொலி நிகழ்ச்சி ஸ்தாபகர் லெஸ்லின் ஐயா மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் சங்கம வானொலி நிகழ்ச்சி ஊழியர் தகப்பனே ஜெபிக்கிறேனப்பா. நல்ல சுக பலம் ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா சங்கம வானொலி நிகழ்ச்சிக்கு புது புது கம்ப்யூட்டர்கள் தகப்பனே இன்னும் ஊழியர்கள் செய்வதற்கு ஒளி அலைகள் உலகம் முழுவதும் போய் சேருவதற்கு தகப்பனே அதை சரியாக செய்து முட்டிப்பதற்கு புதிய புதிய கருவிகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பொருட்படுத்து அபிஷேக அக்கினி வல்லமையினால் நிரப்பி தகப்பனே. உள்ளத்திலும் தகப்பனே வல்லமையோடு செய்வதற்கு பேசும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பன். பரிசுத்த இருதயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பன். உண்மையில் மாத்திரம் தகப்பனே கிருபையும் தகப்பனே இன்னும் நிறைய ஆத்துமாக்களை
ஆத்தும ரட்சிப்புக்குள் அழைத்து வருவதற்கு தகப்பனே இந்த சங்கம வானொலி நிகழ்ச்சி மூலமாக பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய அபிஷேக அக்கினி வல்லமையினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா, நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் உம்முடைய திருத்தலத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எல்லாவற்றையும் பொருட்படுத்தி தகப்பனே வழி நடத்தும்படியாக ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென். எங்கள் சுபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி. நான் ஒரு சிறியபத்தோடு கூட நான் மீட்டை ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய நாளும் தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் எங்களை நடத்தினார். ஒவ்வொரு பிள்ளையும் குடும்பங்களையும் ஆண்டவரே ஆசீர்வதியும் அப்பா. நீர் கொண்டு வந்த பிள்ளைகளுக்காய் நன்றி. ஜெபிக்க வைத்த பிள்ளைகளுக்காய் நன்றி அப்பா. அவர்கள் குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நிறைவாக கர்த்தாவே ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படாதபடி காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தினால் சங்கம வானொலி ஆசீர்வதிக்கிறோம். லேசிய நாமனை பிள்ளைகள் குடும்பம் சந்ததி ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவர்கள் பல்கி பெருக கர்த்தாவே உம்முடைய கிருபையின் கரம் தாங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஏமியையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இனி வரும் புரோகிராம்கள் ஒவ்வொன்றிலும் இந்த கிழமை முழுக்க கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாத கரம் தங்குவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஏமி, நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுடைய சத்தத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மைக் ஆஃபில் இருக்கிறது, அதனபடியால் இந்த வேளையிலும் மைக்கை ஆன் பண்ணிட்டு இணையுங்கள். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஏமி, உங்களோட மைக்கை ஆஃப் பண்ணுங்கள். இணைகின்ற பொழுது எல்லோரும் மைக்கை ஆஃப் பண்ணி கொண்டு வாருங்கள். உங்களுடைய நேரம் வருகிறது பொழுது ஆன் பண்ணுங்கள். ஒரு ஏமிக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் திரும்பமாக கட் அவர்கள் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி கர்த்தாவே. சுவாமி, இந்த நாளில் உங்களை கரம் கொண்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் பாப்பா. ஜெபிக்க வந்த பிள்ளைகளுக்காய் நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே தேசத்துக்காக பறந்து பேசுகின்ற பிள்ளைகளை கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி தேசத்தில் இந்த ஜெபங்களை கேட்டு ஒரு எழுப்புதலை கொண்டு ஆண்டவரே சகோதரி பானேஸ்வரிக்காக, பானேஸ்வரியுடைய மகனுக்காக ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். எங்களை கருத்தில் சிந்திக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. இந்த நேரத்திலும் ஆண்டவரே அவருடைய மகனையும் ஆசீர்வதித்த கர்த்தா சுவாமி. எங்களுடைய பிள்ளையாக எங்களை செய்கின்றதனாக கர்த்தாவே சுவாமி தப்பி போய்விடாதபடி பார்த்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே சகோதரி பாபிக்காய் வருகிறோம். கல்வாறு ரத்த கோட்டைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பாபியுடைய தேவைகளுக்காய் வருகிறோம். அதே போல சகோதரி தயாவுக்காய், சகோதரி கனிஷ்டாவுக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. இந்த குடும்பத்திலும் தேவைகள் சந்திக்கப்படும்படியா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி எங்களுக்கு எங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் சுவாமி. அதே போல சகோதரி ஜனத்துக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த நாளும் பிரதேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். பாஜக அதிகாரிகள் தலைவர் ரட்சிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி சார்ஸுக்காய் எங்களை நோக்கி வருகிறோம். நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். விருப்பங்கள் மாநிலத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய் சகோதரி சொல்லுகிறோம். சுவாமி அவர்களுக்கு தேசங்களுக்காக சொல்லுகிறோம். அதே போல சகோதரி ரதி பாலசிங்கம், சகோதரி கலாசீலன் கொண்டு ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களும் சேமத்துக்காய், செழிப்புக்காய், தேவ சமாதானத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே சுவாமி. இந்த புதிய நாளும் ஆண்டவரே சொல்லுகிறோம்.
நாளிலும் கதாவே சுவாமி வர முடியாதிருக்கிறது பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கொடுக்கிறோம் இந்த நாளும் ஆண்டவரே இந்த பாச போல சரணை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அதே போல கர்நாடக மாநிலத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கூட அவரை ஜபிக்கிறோம். சத்தியவேத திருச்சபை பாச சகோதரின் சாலோகனை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் சத்தியவேத திருச்சபை கல்வாரி வட்ட கோட்டைகளை ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறோம். அப்பா உங்களை கரம் கூட இருக்கும்படியா ஜபிக்கிறோம். இந்த நேரத்திலும் தகப்பனே சுவாமி உங்களை பாதுகாப்பின் கரம் கூட இருக்க நாங்கள் உங்களை நோக்கி வேண்டி நிற்கிறோம். அதே போல சுவிசேஷரும் பின்பானவையா குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் தகப்பனே சகோதரி ஜான்சிக்காய் வருகிறோம். தாயார் கேந்திரன் தாயார் ஜேம்ஸ் அம்மா எல்லோரையும் கூட ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறோம். நித்திய வெளிச்ச நேரத்தை ஆசிர்வதிக்கும்படியாய் நித்திய வெளிச்ச நேரத்தில் பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே சாமி பாடல்கள் பாடுகின்ற பாட்டுகளை வாசிக்கின்ற தேவ பிள்ளைகள் ஆண்டவரே வார்த்தையோடு வருகின்ற எல்லோரையும் ஒப்படைக்கிறோம். மகனை குடும்பமாக ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளும் பாதத்தில் ஜபிக்கிறோம். மகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லாவற்றிலும் கூட இருக்கும்படியா ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவதற்காக நன்றி சொல்லுகிறோம். வேலையிடத்து ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் போக்குவரத்துகளை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஜோகலுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஜோகலை ஆசீர்வதித்து ஏசப்பா நாவின் கட்டுகளை எல்லாம் ஆவிந்து அந்த பிள்ளை எங்களை துதிக்கிறோம் ஜபிக்கிறோம். அந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காக நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம். உங்கள் நல்ல பிதாவே ஆமேன். ஆமேன் ஆமேன். ஜெபித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. அதிகாலை வேளையிலே காலை வேளையிலே மாலை வேளையிலே இணைந்திருந்தீர்கள். கர்த்தர் தாமே வழி நடத்தினார். வெற்றிலாம் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜனத்துக்கும் நிறைவு ஜெபங்கள் எடுத்த ஏமி புஷ்பராஜா அவர்களையும் நாங்கள் இந்த வேளையிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நான் ஒரு வாக்கு தத்தத்தை இப்போ எங்களுக்கு நேரம் இருக்கிறபடியால் வாக்கு தத்தத்தை போட விரும்புகிறேன். நீங்கள் கேட்க முடியாவிட்டால் சொல்லுங்கள், நாங்கள் இன்னும் ஒரு காரியத்தை செய்யலாம். இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு கேட்குதான்னு சொல்லுங்கள். ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 26ஆம் தேதி உங்களுக்கு வாக்குத்தத்தம் 5ஆம் மாசம் 2026ஆம் ஆண்டு ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 18வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. இப்படியாக அந்த நாட்களை சொல்லுகிறது, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படிக்கு ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, அந்த பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்போஸ்தலர் ஆகிய பவுலடிகளோடு இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த இடத்திலே இப்படியாக இந்த காரியத்தை பேசுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவன் அவருக்கு அந்த இரவிலே தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே என்று சொல்லி ஆண்டவர் ஒரு தைரியத்தை கொடுத்து இந்த நாட்களிலே அனுப்புகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், ஊழியத்துக்கு ஒருவரை அழைப்பாரா இருந்தால் அவர் இந்த நாட்களிலே அந்த ஊழியத்திலே அவர்களுடைய திட்டம், அவருடைய காரியங்கள் நிறைவேறும்படியாக தேவன் இந்த நாட்களிலே சரியான ஒரு திட்டத்தை இந்த நாட்களிலே போட்டு இந்த நாட்களிலே அவர்களுக்கு கொடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. பவுலடிகளை இந்த நாட்களிலே தமஸ்குவுக்கு போகிற வேளையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே சந்திக்கிறார். அவர் தெரிந்தெடுத்த ஒரு மகத்துவமான பாத்திரமாக இந்த நாட்களிலே பவுலடிகள் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தன்னுடைய திட்டத்தை செய்யும்படியாக அழைத்த தேவன் அங்கே இந்த நாட்களிலே பவுலடிகளோடு கூட இருந்து இந்த நாட்களிலே கற்றுக் கொடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, அதைத்தான் இந்த வார்த்தையில இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை.
அந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொல்லி தேவன் அவரை அழைத்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் ஒரு ஊழியரை அழைத்து தன்னுடைய ஊழிய பாதைகளை நடத்துகிற வேளையிலே பாருங்கள், அவர் அங்கே சொல்லுகிறார், இந்த நாட்களிலே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இதுதான் தேவனுடைய அழைப்பு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அழைப்பில்லாதபடி ஊழியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அதனாலே இந்த நாட்களிலே அவள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், பணம் பற்றாக்குறையா இருக்கிறது, நமக்கு பணம் தேவையா இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே பவுலடிகளை அழைத்த தேவன், பவுலடிகள் இதுவரையிலே ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களிலே, ஆண்டவரே எனக்கு அது குறைவா இருக்கிறது, இது குறைவா இருக்கிறது, எனக்கு போக்குவரத்து வசதி இல்லை, அப்படியாக இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே கேட்டதே இல்லை. அந்த ஊழியம் சிறப்பாக நடந்தது. கர்த்தருடைய கரம் அவரோடு கூட இருந்து நடத்தினதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வேத வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஒரு உண்மையாக தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு உண்மை உள்ள ஊழியக்காரன் எதையும் இந்த நாட்களிலே எதிர்பார்க்க மாட்டான். ஏனென்றால் அவனுக்காக தேவன் எதையும் செய்ய தயாராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அதுதான் அந்த உண்மையான அழைப்பு என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. ரோமர்களின் நிறுவம் 8ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குமாம் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் தன்னுடைய ஊழிய பாதையிலே ஊழியத்துக்காக ஒருவரை அழைத்திருப்பாராயிருந்தால் கர்த்தர் அவனை முடிவு பரியந்தம் காப்பாற்றி நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவனுடைய தேவைகள், அவனுடைய எல்லா காரியங்களையும் அவர் சந்திக்க இந்த நாட்களிலே வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்ற ஒரு நிச்சயத்தை நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அந்த நிச்சயம் நமக்கு இருக்குமா இருந்தால்தான் கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் தைரியமாக செய்து முடிக்க முடியும். அருமை பிள்ளைகளே, அதை விட்டுவிட்டு எல்லாரும் ஊழியம் செய்கிறார்கள் என்று நாங்கள் ஊழியத்தை செய்வோமா இருந்தால் இந்த நாட்களிலே சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய நெருக்கங்கள், துன்பங்களை சந்திக்க வேண்டிய நிலைப்பாட்டிலே இந்த நாட்களிலே வருவோம். அதனாலே கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே எனக்கு வைக்கப்பட்ட ஊழியம் என்ன, அந்த ஊழியத்தை செய்வதற்கு நீர் என்னோடு கூட இருந்து உதவி செய்வீரா என்று கேட்கிற வேளையிலே, ஜெபம் பண்ணுகிற வேளையிலே கர்த்தர் அதை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஊழிய அழைப்பை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். ஆமீன், ஆமீன். ஊழிய சுசரிப்பின் வாணர் அவர்கள் வாக்குத்தத்த தியானத்துக்கூடாக வழிநடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வசனங்கள் கூடாக உங்களுக்கு பேசுவாராக. அதே வேளையிலே நீங்கள்